Hey guys, நான் தான் உங்க average tamil boy and that is my PC. அதை இக்னோர் பண்ணிக்கங்க. நம்ம பேக்கேஜ் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம். அதுவும் சோனி எட்ஜ் கண்ட்ரோலர். தேங்க்யூ ஸோ மச் அமேசான் ஃபார் த பேக்கேஜ். அடுத்தபடியும் காசு போட்டு நான் தான் வாங்கினேன். ஸோ நம்ம பேக்கேஜை ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். என்னடா வெயிட்டாக இருக்கே, ஒரு வேளை வேறு ஏதாவது தந்துட்டாங்களான்னு ஒரு சந்தேகங்க. சரி நம்ம நம்பிக்கையோடு ஓப்பன் பண்ணுவோம், கடவுள் மேலே பாரத்தை போட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா பயங்கர ஷாக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வெள்ளை கலரில் ஒரு செங்கல். ஐயோ, அதையும் கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுதாங்க பெரிய ஹைலைட்டு. அப்புறம் தான் தொடவி லைட்டாக தலாவி பார்த்தேன். அதுக்கு தான் தெரிஞ்சு அது பாக்ஸ் இல்லைங்க, உள்ள கண்ட்ரோலரு. நல்லா சாஃப்டாக க்யூட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க வித் ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறது. வாங்க இதை போக போக பார்க்கலாம். பட் ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க சீரியஸாக. ஸோ ஃபைனலி நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் கண்ட்ரோலர் இஸ் வெரி ஸ்மால், நீட் லுக்கிங் வித் 2 holes in the back. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு. உள்ளே நல்லா கோடாக மெட்டல் பார்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. அது என்னதுன்னு பார்த்தா இதுக்கான பேடல் ஷிஃப்டர்ஸ். நான் ப்ரோ பிளேயர் யூஸ் பண்ணுற செகண்டரி கண்ட்ரோல்ஸ் பின்னாடி அட்டாச் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி. தட் இஸ் கிரேட். அது கிளிக்கபிளாக இருந்துச்சு, நல்லா சாஃப்ட் மெட்டல் பேஸ்ட். ஸோ உடையாது சீக்கிரமாக. ஸோ தேட் நீங்கள் கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ப்ளே ஸ்டேஷன் நீங்கள் கொடுத்த காசுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தீங்க, சத்தியமாக அந்த கண்ட்ரோல் எடுத்து மண்டையிலே அடிச்சிருப்பேன். பட் இல்லை, அது மெட்டலில் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிமூவபிள் அண்ட் ரீப்ளேசபிள் ஸ்டிக் பேட்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் வந்து அனலாக் ஸ்டிக் பேட்ஸ். இதை வந்து நீங்கள் கலட்டி மாற்றிக்கலாங்க உங்களுக்கு ஏற்றபடி. இது மட்டும் இல்லைங்க, உள்ளே அவன் 4 கொடுத்துருக்கான். அதை தவிர்த்து நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேணாலும் அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் கேமர்ஸ் ஹூ வாண்ட் டு ஒரு வேளை நீங்கள் மேலே இருக்க ரப்பரை தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கலாம். அது எனக்கே பெரிய ஷாக்குங்க. ஏன்டா ஒரு பெரிய கம்பெனிலாம் இப்படி தரமாட்டானே, எப்படா தரான் அப்படின்னு தான் தெரிஞ்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு 17,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 17,000 ரூபாய்க்குள்ள திங்ஸ் தராமையாக இருப்பான் என்ன. சரி அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு மன வருத்தத்தை, நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ரிவ்யூஸை. வேறு என்ன தந்திருக்காங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. இதை வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு வேளை பிசியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயரை கனெக்ட் பண்ணி ஒரு வேளை ஒயர் அங்கேயே நவுத்துற மாதிரி ஆட்களாக இருந்தீங்க. இப்போ என்ன மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நான்லாம் கண்ட்ரோலில் இருக்கு, கார் ஓட்டும் போதெல்லாம் கண்ட்ரோல் லெஃப்ட்டு ரைட்டுன்னு என் கூடயே திரும்பும். ஸோ அதை லாக் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் குட்டி 2 பட்டன்ஸை கொடுத்துருக்காங்க பேடல் ஷிஃப்டர்ஸ் மாதிரியே. இதுவும் ஒரு வேளை உங்களுக்கு கை தட்டுப்படுது, பெரிய கையாக இருக்குன்னா சில பேருக்கு கை கீழே தட்டும். ஸோ அதுக்காக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் என்னென்னா ஒரு சைடில் பட்டனும் இன்னொரு சைடு பேடல் ஷிஃப்டரும் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ண இன் டர்ம்ஸ் வைஸ். சரி எல்லாமே பேக் பண்ணிட்டோமே. உள்ளே என்னென்னு பார்த்தா மேலே ஒரு ஒயர் மாதிரி ஏதோ இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தா ஒரு நல்ல பிரேடட் கேபிளுங்க. 17,000 ரூபாய்க்கு ஒரு இதெல்லாம் தரான், ஒரு கேபிளும் தரான், நல்ல ஸ்ட்ராங்கான கேபிளாக. பரவாயில்லைங்க, கொடுத்த காசுக்கு வர்த்தா இருக்குது. ஸோ தேங்க்யூ சோனி. ஸோ ஃபைனலி நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் இதை ஆன் பண்ணும்போது நீங்கள் ஒயரை எடுத்து ப்ளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஆன் பண்ணிட்டு தான் அதை கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுவே ஒரு DuelSense எட்ஜ் ஒன்று அப்டேட் வரும். பிகாஸ் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு பேட்ச், அதில் DuelSenseக்கு அவங்க அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி என்னோடய ப்ரொஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன். பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆஸ் யூ கேன் அட்ஜஸ்ட் த மேலே இருக்க பின்னாடி இருக்க அந்த சென்சிட்டிவிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுவே ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுக்கும், வேர் டு யூஸ் வாட், எதை எப்படி யூஸ் பண்ணும். அப்புறம் இதோட இன்னொரு ஃபீச்சர் வந்து ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதை மொத்தமாக கலட்டி மாற்றிக்கலாம். அதோட ஒரு பெரிய அட்வான்டேஜே அதுதான். இந்த கண்ட்ரோல் லைஃப்லாம் குலைக்கங்க, பேட்டரி நாசார வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. நம்புற மாதிரியா இருக்குது. சரி எல்லா பட்டனையும் மாற்றலாம், எல்லா கீஸையும் மாற்றலாம். உங்களுக்கு இஷ்டப்படி உங்களுக்கு இதை மொத்தமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாங்க. நீங்கள் இன்கேமில் பண்ணணும்னு தேவையில்ல, வெளியவே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃபீச்சர் சொன்னேன். நீங்கள் மேலேயும் கீழே உங்கள் பட்டனோட கிளிக்ஸ் குறைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே கொண்டு வரீங்க அப்படின்னா கீழே கொண்டு போகிறீங்கன்னா பட்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அப்புறம் மேலே கொண்டு போனீங்கன்னா பட்டன்ஸ் ரொம்ப வீக் ஆயிருங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிளிக்கபிள் பட்டன்ஸுங்க. நீங்கள் வந்து பேடல் ஷிஃப்ட் அந்த ரியல் அந்த ஃபீல் கொண்டு வரணும் அப்படின்னா, அடாப்டிவ் ட்ரிகர்ஸோட ஃபீல் கொண்டு வரணும்னா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். அதே நீங்கள் ஃபீல் கொண்டு வர தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை டைட் பண்ணி உங்கள் மவுஸ் மாதிரி கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். விச் இஸ் குட் ஃபார் கேமர்ஸ்.
அப்புறம் இதில் ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ப்ரொஃபைல்ஸ் நம்ம வந்து எப்படி நம்ம டிஸ்கார்டில் செட் பண்ணுறோமோ இந்த ப்ரொஃபைலில் அந்த ப்ரொஃபைல் மாறுறதுக்கு, அதே மாதிரி இதுலேயும் செட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ சி ஹையர் அண்ட் லாஜிடெக் கேமிங் மவுஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஹையர் அண்ட் கேமிங் ஹவுஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணுற ப்ரொஃபைல்ஸ் வந்து அப்படியே சேவ் ஆகிருக்கோங்க. அதை வந்து நீங்கள் டிபிஐ பட்டன் மூலியமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கேம் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேம் இது ஹியர் ஆல்சோ, பட் இதில் நீங்கள் கேம் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகாது, நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பிசியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் PlayStation 5 வந்து தான் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை மாற்ற முடியுங்க. நீங்கள் கடைசியாக என்ன ப்ரொஃபைல் PlayStationல யூஸ் பண்ணீங்களோ அதுலேருந்தாங்க மாற்றணும். இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போய் எல்லா சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஃப்ரம் வைப்ரேஷன்ஸ் டு லைட் மோட் டு எவ்ரிதிங் யூ கேன் சேஞ்ச். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், பிஃபோர் யூ ஸ்டார்ட் கேமிங், இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி அவங்க டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், அது உங்களோட டிஃபால்ட். அப்புறம் நீங்கள் பேடல் ஷிஃப்ட் அசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற நேமிங்கை வச்சு தான் நீங்கள் வந்து இதை ஷிஃப்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அந்த ஃபங்க்ஷன் பட்டன் நான் சொன்னேன்ல, அந்த ஃபங்க்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அசைன் பண்ண 0 இல்லை எக்ஸ் இல்லை ட்ரையாங்கிள் அந்த இதில் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து வார்ஸோனுக்காக தான் கண்ட்ரோலர் வாங்கினேன். ஏன்னா எய்ம் பாட் யூஸ் பண்ணி நிறைய அடிக்கிறாங்க. கண்ட்ரோலர் பிளேயர்ஸ்க்கு வந்து செம்ம அட்வான்டேஜ். அதில் நிறையா இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஃப்யூச்சரில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், கண்ட்ரோலர் பிளேயர்ஸ் நீங்கள் கேவலமாக நானே கழுவி ஊற்றிருப்பேன். பட் வேறு வழி இல்லை, அதனால தான் அதை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் நீங்கள் ப்ரிசைஸ் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் நாட் டு டச் திஸ். எனக்கு தெரிஞ்சனால நான் பண்ணிக்கிறேன். பட் புதுசாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு தொடாதீங்க. ஒன்ஸ் யூ நோ டு ஃபீல் தட் கண்ட்ரோலர், ஜஸ்ட் டச் எவ்ரி அதர் செட்டிங்ஸ், பட் டோன்ட் டச் எனி செட்டிங்ஸ் ஆஃப் த கண்ட்ரோலர். பேசிக்காக நீங்கள் வைப்ரேஷன் ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்காங்க, ட்ரிகர் வேணால் ஆஃப் பண்ணிக்காங்க, பட் டோன்ட் டச் த டெட் ஜோன்ஸ் ஆர் த சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி திங்ஸை டச் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுக்காங்க, அதுவே ஃப்ளோ ஆகிட்டோம். Then other than that, this control can be assigned to your PlayStation. From PlayStation தான் நீங்கள் PCக்கு assign பண்ண முடியும். ஸோ PlayStation என்ன நீங்கள் கடைசியாக யூஸ் பண்ணீங்களோ அதுதான் PCயில் யூஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த கண்ட்ரோலோட பெனிஃபிட்ஸே. ஸோ மேக் ஷூர் யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் அண்ட் சப்போர்ட் த சேனல் வித் ஆல் யுவர் லவ் ப்ளீஸ். நான் புதுசாக வந்திருக்கேன், ஸோ என் சேனலுக்கு கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் ஸ்விட்சிங் ஆன் மை சேனல் அண்ட் ஹாவ் அ great day ahead. Take care and bye.